ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய பழைய சூட்கேஸை திறந்து அதனுள் இருக்கும் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதற்குள் தலைமுடியை காய வைக்கக்கூடிய ஹேர் டிரையர் கருவி இருந்தது. அவள் துணி தைக்கும் தொழில் செய்பவள். ஆகவே பல துண்டு துணிகளை அந்த பெட்டியில் உள்ளே திணித்து வைத்திருந்தாள். அந்த துணிகளை கொண்டு ஒரு மெத்தை செய்யத்தான் இப்பொழுது நினைத்து அந்த பெட்டியை அவள் திறந்தாள். அந்த பெட்டியினுள் துண்டு துணிகளிடையே அந்த ஹேர் டிரையர் கருவியும் இருந்தது. இது எப்படி இங்கே வந்தது? மறந்தே போனாள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய சிநேகிதி வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது இந்த கருவியை களவாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அந்த குடும்பத்து மக்களும் இந்த கருவியை அதிகமாக தேடினார்கள். அந்த காலகட்டத்தில் இவளிடத்திலே அதை குறித்து கேட்ட பொழுதும் இவள் சரியாக பதில் சொல்லவில்லை. 10 வருடங்கள் ஓடிவிட்டதே, எப்படி நான் இதை சிநேகிதியிடம் சொல்லுவேன் என்று அலைமோதிய மனதுடன் இருந்தாள் செல்வி என்ற அந்த பெண். ஆனால் அவள் மனசாட்சி அவளை துன்புறுத்தியது. கடைசியாக அந்த கருவியை அந்த குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அதை எடுத்து வந்ததாகவும் இத்தனை நாள் அதை தன்னோடு வைத்திருந்ததற்காக தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் அவள் கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த குடும்பத்தில் எல்லோரும் இதை பார்த்து சிரித்துவிட்டு இந்த காரியத்தை அப்படியே மறந்து விட்டார்கள். நல் மனசாட்சி கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரும் கொடையாகும். நம் வாழ்வை சீராக அமைப்பதற்கு அது உதவுகிறது. மனசாட்சியின்படி நடந்தால் நம் மனதில் சமாதானம் ஏற்படுகிறது. நம் மனசாட்சி சொல்லும் காரியங்களை நாம் மதிக்காமல் மீறி நடக்கும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். எனவேதான் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயா தீர்க்கன் கூறியிருக்கிறார். மேலும் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பவுலடிகளாரும் எழுதியிருக்கிறார். இன்று நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று சொல்கிறதா? அல்லது நாமும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாக இருக்கிறோமா? நம் மனசாட்சி சரிசெய் என்று சொல்லும் காரியங்களை சரி செய்ய திட்டமிடுவோமா? தீர்மானம் செய்வோமா?